மகர ராசிக்கு இந்த புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப சிறப்பான ஆரம்பம் வந்து மகர ராசிக்கு தாங்க. எல்லாத்தையோட டாப் மோஸ்ட்டில் இருக்கிறது மகர ராசி. அப்போ என்ன வீக் இருக்குது, எதில் கவனம் இருக்கணும், எதை தொடர்ந்து பயணிக்கலாம், எதை நம்ம அசால்ட்டாகவே நமக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி விஷயங்களோட பார்க்க போகிறோம். இப்போ மகர ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்க குரு பகவான் வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கும்போது ரொம்ப பெரிய பூர்வ புண்ணியம் கிடைக்கும். புத்திரர்களால் மேன்மை, பூர்வீக சொத்துக்களால் நன்மை, காதல் கைகூடுவது எல்லாமே நல்லா இருக்குது. அடுத்தது 3ஆம் இடத்துல, அதாவது தனஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் வந்து 3ஆம் இடம் விஜய வீரியஸ்தானத்துக்கு வராரு. இது பாதச்சனி விட்டு உங்களுக்கு 7.5 சனி காலங்களில் 7.5 வருஷமாக இருந்த பிரச்சனைகள்லாம் தாண்டி மிகப்பெரிய வெற்றிக்கு கிடைக்க போகுது. அதுக்காண்டி 7.5 சனியில் யாருமே கஷ்டப்பட்டாங்க அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா 7.5 சனியில் எந்தெந்த பாதிப்பு இருக்குது அப்படின்றதுக்கு காரணத்தோடு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆக மொத்தத்தில் எதில் வீக்காக இருந்தாங்களோ அந்த வீக்னஸ் எல்லாம் சரியாகி பெரிய வெற்றிகள் கிடைக்கும்.